நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னில இருந்து என்னென்ன மாதிரி ரேஸ் வருது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். காமா ரேஸ், அதாவது ஆட்டம் பாம்பு அடிக்கும் போது வரக்கூடிய அதிக எனர்ஜி உள்ள ரேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் யூவி, அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய விசிபிள் லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற ஐஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம காமா ரேஸ்ல இருந்து ரேடியோ போக போக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் வந்து அதிகமாயிட்டே போகும். அந்த வேவ்ஸினுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகும். பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் வந்து ஹை எனர்ஜியா இருக்கும், ரேடியோ வேவ்ஸ் வந்து வெரி லோயஸ்ட் எனர்ஜி இருக்கும். இது போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும், எனர்ஜி குறையும், வேவ் லென்த் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து பொருளை ஹீட் பண்றதுக்கு இந்த ரேஸ்ல வந்து ஒரு சில ரேஸ் வந்து யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு யூ விசிபிள் ரீஜன் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஐஆர், இன்ஃப்ராரெட், இதை வந்து நம்ம பொருளை ஹீட் பண்றது யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மைக்ரோவேவ், இதை வந்து மைக்ரோவேவ் ஓவன் நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்றோம், வீட்டுல யூஸ் பண்றோம், அந்த ஓவன்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ ஆர்எஃப் ட்ரையர் அப்படிம்பாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரையர் அப்படிம்பாங்க. இந்த மூணு கடைசியா, அதாவது லாங் வேவ்ல கம்மியான எனர்ஜி உள்ள இந்த மூணு வேவ் தான் வந்து பொருட்களை வந்து ஹீட் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். இது எதுக்காக வந்து ஹை எனர்ஜி உள்ள வேவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு லோ எனர்ஜி ஹை வேவ் லென்த் இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து நம்ம ஹீட்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை எனர்ஜி உள்ள வேவ்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பொருளையே அது வந்து டேமேஜ் பண்ணிடும், அதனுடைய மாலிகுலையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால வந்து ஹை எனர்ஜி வேவ்ஸ் வந்து யூஸ் பண்றதுல ஹீட் பண்றதுக்கு. பட் ஐஆர், மைக்ரோவேவ்ஸ் பிளஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலிகுல்ஸ் வந்து இந்த லாங் வேவ் லென்த் உள்ள லோ எனர்ஜி உள்ள இந்த வேவ்ஸ் வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றது இல்லாம இது என்னன்னா, நம்ம வந்து ஹீட் எப்படி உருவாக்கும் அப்படின்னா, இந்த ரேஸ்லயே ஹீட் வராது, இது போய் பொருள் மேல பட்டதுக்கு அப்புறம் அந்த பொருளை வந்து வைப்ரேட் பண்ண வச்சு அதுல ஹீட்டை ஜென்ரேட் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீடியாலாம் ஹீட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இங்கிருந்து ஒரு லைட் பாஸ் பண்ணி ஒரு பொருளை ஹீட் பண்றோம்னா நடுவில் இருக்கக்கூடிய ஏரை வந்து ஹீட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பொருள் மேல பட்டு அதனுடைய மாலிகுலை வைப்ரேட் பண்ண வச்சு அதுல ஹீட்டை ஜென்ரேட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ஹீட் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி, ஹை பெனட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் அதிகம். இது பாத்தீங்கன்னா உள்ள மாலிகுலுடைய இன்டெப்த்துக்கு ஃபர்ஸ்ட் போய் அங்க மாலிகுலை வைப்ரேட் பண்ணி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து அதனுடைய ஃபுல் பாடிக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இதனால பாத்தீங்கன்னா இது ஹை மாய்ச்சர், அதாவது யான் கோன்லாம் இருக்கு இல்லைங்களா, யான் டை முடிச்சதுக்கு கோனை ட்ரை பண்றதுக்கு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரையரை தான் யூஸ் பண்ணுவோம், ஆர்எஃப் ட்ரையரை. ஆனா பாத்தீங்கன்னா ஐஆர் ரேடியேஷன் அப்படி கிடையாது. ஐஆர் ரேடியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொருள் மேல பட்ட உடனே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் பண்ண வச்சு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து பரவாயில்ல. அதனால இது பாத்தீங்கன்னா லோ மாய்ச்சர், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அடிக்கணும், பிரிண்ட் பேஸ்ட் வந்து கியூர் பண்ணணும், பிரிண்ட் அடிச்சோடனே ஃபிளாஷ் கூரிங் போட்டு அதை வந்து காய வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஐஆர் வந்து யூஸ் ஆகும். மைக்ரோவேவ் வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு இன்பிட்வீன். இது வந்து சமையலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம், மைக்ரோவேவ் ஓவன், இதுல வந்து இந்த வேவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீட் பண்ணி சமையல் வந்து யூஸ் பண்றோம். இதுதான் வந்து ஹீட்டிங்க்கு நம்ம வந்து ஐஆர் ரேடியேஷனையோ மைக்ரோவேவையோ ரேடியோ ஃப்ரீக்வன்சியோ யூஸ் பண்றதுக்கு காரணம்.